ஹலோ கைஸ். ஸோ 10th ஜியோகிராஃபியில் யூனிட் 3ல் தேயிலை உற்பத்தி பற்றி பார்ப்போம். ஸோ தேயிலை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் பயிரிடப்படக்கூடிய முக்கியமான தேயிலை வகைகள் எத்தனைன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 2 வகைகள் இருக்குது. ஒன்று பார்த்திங்கன்னா பூகி, இன்னொன்று பார்த்திங்கன்னா அசாமிகா. ஸோ பூகியை பொறுத்த வரைக்கும் சீனாவின் பிறப்பிடம், அசாமிகாவை பொறுத்த வரைக்கும் இந்தியாவின் பிறப்பிடம். இது எப்படி ஞாபகம் வச்சுப்பிங்கன்னா அசாமிகா அசாம் மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ காரணம் இந்தியாவில் தேயிலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கக்கூடிய மாநிலம் பார்த்திங்கன்னா அசாம் தான். ஸோ அதனால் அசாமில் அசாமிகா, ஸோ இந்தியாவின் பிறப்பிடம். பூகி 2 வார்த்தை, சீனாவும் 2 வார்த்தை. ஸோ அதனால் பூகி வந்து சீனாவின் பிறப்பிடம்னு சொல்லி வச்சுக்கோங்க. அதே மாதிரி உலக தேயிலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கக்கூடிய பார்த்திங்கன்னா சீனா, இந்தியா பார்த்திங்கன்னா 2வது இடத்துல இருக்குது. ஸோ இந்தியாவில் தேயிலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கக்கூடிய மாநிலம் எதுன்னு கேட்டாங்கன்னா அசாம். ஸோ தமிழ்நாடு, கேரளா மற்றும் மேற்கு வங்காளத்துலேயும் இதை தவிர்த்து தேயிலை பயிரிடப்படுறாங்க. ஸோ தேயிலை பயிரிடப்படுது. இதில் வந்து உங்களுக்கு எந்த கொஸ்டின் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்தியாவில் பயிரிடப்படக்கூடிய முக்கியமான 2 தேயிலை வகைகள் என்னன்னு கேட்டாங்கன்னா, ஒன்று பூகி, இன்னொன்று அசாமிகா. இதில் சீனாவை பிறப்பிடமாக கொண்டதுன்னு கேட்டாங்கன்னா பூகி, இந்தியாவை பிறப்பிடமாக கொண்டது எதுனா அசாமிகா. அதேமாதிரி உலக தேயிலை உற்பத்தியில் முதலிடம் வகிக்கக்கூடிய நாடு எதுன்னு கேட்டாங்கன்னா சீனா. இந்தியாவின் இடம் எத்தனைன்னு சொல்லி கேட்டாங்கன்னா 2வது இடம். அதுமாரி இந்தியாவில் தேயிலை உற்பத்தியில் முதன்மையாக விளங்கக்கூடிய மாநிலம் எதுன்னு சொல்லி கேட்டாங்கன்னா அசாம். ஓகே கைஸ். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் இவ்வளோ தான் கேட்பாங்க. ஸோ உங்களுக்கான கொஷின்ஸ், காப்பி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கக்கூடிய இந்திய மாநிலம் எது? காப்பி உற்பத்தியில் முதலிடம் வகிக்கக்கூடிய இந்திய மாநிலம் எது? ஆன்சர் தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள்.